திருச்சி அருகே டாஸ்மாக் மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேரலை காட்சிகளுடன் செய்தியாளர் லெனினிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லெனின், தமிழகம் முழுவதுமே ஏறக்குறைய பரவலான இடங்கள்ல டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருது. இப்ப திருச்சியிலையும் அங்க டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வரதா செய்தி வருது. திருச்சியில சரியா எந்த பகுதியில மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க? குறிப்பாக நீதிமன்றம் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய நெடுஞ்சாலை இருந்த கடைகள் அனைத்தும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 119 கடைகள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தது. அது உடனடியாக நீதிமன்றத்தை உத்தரவை தொடர்ந்து மூடப்பட்டது. அதன் பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு இடங்களுக்கு அந்த கடைகளை மாற்றக்கூடிய முயற்சியில் டாஸ்மாக் நிர்வாகமானது ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் திருச்சியில் பல்வேறு இடங்களில் கிராம மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில், பள்ளிக்கூடங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில், கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் கடை அமைக்கக்கூடாது என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகிறாங்க. அந்த அடிப்படையில் தேவதானம், அரியமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இத்தகைய எதிர்ப்பானது நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக அரியமங்கலம் கணேசபுரத்தில் இருக்கக்கூடிய முதல் தெருவில் இருக்கக்கூடிய அந்த புதிய கடைக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இடதுபுறம் அந்த கடை இருக்கிறது, அதனுடைய வலதுபுறம் ஒரு புதிதாக வீடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கடையில் மது அருந்தியவர்கள் இந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளுக்குள் சென்று படுத்துக் கொண்டார்கள். மது மயக்கத்தில் அவர்களை வெளியேற்றுவதற்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த கடையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி போராடி வருகிறார்கள். தற்சமயம் அந்த கடையை திறப்பதற்கான முயற்சியில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. இது பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மிகுந்த இடையூறாக இருக்கு. உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மணிவண்டன், கார்த்திகேயன் உள்ளிட்டவர் நம்ம இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், இந்த போராட்டத்தை நீங்க எப்ப கைவிடுவதாக இருக்கீங்க? உங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்ன? எங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்பது, பள்ளிகள், கல்லூரிகள், மசூதிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கிறாங்க. 5 நாட்களுக்கு முன்பாக சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் இந்த கடை திறக்கப்பட்டது. ஏதோ வெல்டிங் ஷாப் வருதுன்னு தான் நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மதியத்துக்கு மேலே 5-6 பெட்டிகளை கொண்டு வச்சு இந்த மது விற்பனை என்பது தொடங்குச்சு. உடனடியாக அன்னையிலே தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். அடுத்த நாள் மீண்டும் கடையை திறக்க வந்தாங்க. கடையை முற்றுகை பண்ணோம். நேற்றைய தினம் இரவு முழுக்க இங்கே தங்கியிருந்து சமைத்து உண்ணும் போராட்டத்தை இந்த இடத்துல நடத்தி இருக்கிறோம். நாங்கள் என்ன கேட்க வரோம்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 119 கடைகளை மூடி இருக்கிறாங்க. 119 கடைகளை இந்த அரசு என்ன செய்யுதுன்னா, கிராமப்புற பகுதிகளில், நகர்ப்புற பகுதிகளில், மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கடைகளை திறக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. ஆனால் இங்கே அருகாமையில் ரேஷன் கடை இருக்குது. 2700 பேருக்கு அந்த ஒரே ரேஷன் கடை. இந்த ரேஷன் கடையை 3ஆக பிரிக்கணும்னு சொல்லி பல்வேறுபட்ட மனுக்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான நடவடிக்கை இல்லை. குடிநீர் பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை பகுதியில் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை இல்லை. மணிவண்ணன், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த டாஸ்மாக் எதிரான தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களோட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்க? 5 நாளா நடைபெற்று இருக்க இந்த போராட்டத்தில் எந்த அதிகாரியும் எந்த விதமான உத்தரவாதம் இன்ன வரைக்கும் கொடுக்கல. மிஞ்சி இருக்க சாராயத்தை உள்ள பதுக்கி வச்சுட்டு நாங்க எப்பயாவது கலைஞ்சு போவோம், அந்த நேரத்தில் நாங்க இந்த கடையை திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்கு. இது போன்ற சூழ்நிலை தொடர்ச்சியா நடந்துச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு இந்த 2 பூட்டையும் உடைச்சிட்டு உள்ள இருக்க சாராயத்தை எடுத்து வெளியே போட்டு உடைக்கிற போராட்டத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து நடத்தும். இப்படி நீங்க இந்த பகுதியில் குடியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த மதுபான கடையினால சந்திக்கிறீங்க? எங்களுக்கு வேண்டாங்கண்ணே, எங்களுக்கு வேண்டாம், கடை வேண்டாம், எங்களுக்கு கடை வேண்டாம். இதால எல்லாரும் குடும்பமே கெட்டு போகுது. எங்களால முடியல. நாங்களும் எவ்வளவுதான் வெயில்ல போராட முடியும் சொல்லுங்க? நாங்களும் ஒரு மனசாட்சி வேணாம். நாங்களும் எவ்வளவுதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு 5-7 நாள், இன்னைக்கு 8 நாள், விடிஞ்ச 8 நாள் ஆச்சுங்க அந்த கடை வச்சு. 8 நாளா ஆகுது நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எதனால யாரோ எடுக்கிறாங்களா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்ல எங்கிட்ட ஒரு மனிதாபம் பேசுறாங்களா? அது இல்ல. எடுக்கிறேன்னு சொல்றாங்க, எடுக்கவும் மாட்டேன்றாங்க. இன்னைக்கு நாங்க இந்த இதுல பார்த்தோம், என்ன டிவில, தலைமுறையிலையும் இதுலயும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய உடல்நலத்தையும் இது பெரிதாக பாதிக்கிறது. எனவே இந்த மதுபான கடையை அகற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பகுதியில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் துணிச்சலாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் இந்த டாஸ்மாக் கடையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக இவர்கள் முன்வைக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.